பாருங்கள், இந்திய வீடமைப்பு திட்டம் என்று சொன்னார்கள். அதிலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் காரணமாக ஏறக்குறைய அந்த திட்டம் இப்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த அரசு வரும் வரைக்கும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே பாருங்கள், ஜனாதிபதியை பாராளுமன்றம் வந்து 10 பேட்ச் காணி தருகிறேன் என்று சொன்னார். ஒரு குடும்பத்துக்கும் தரவில்லை. அதன் தோல்வியில் முடிந்துவிட்டது. சம்பளம் பாருங்கள் இழுபறியில் இருக்கிறது. ஒவ்வொரு தரமும் நீதிமன்றத்திலே தவணை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆகவே சம்பளமும் கிடையில, இழுபறி. 10 பேட்ச் காணி இழுபறி, இந்திய வீடமைப்பு திட்டம் இழுபறி. அப்புறம் என்ன சொன்னாங்க? பல்கலைக்கழகம் வரும்னு சொன்னாங்க. பல்கலைக்கழகத்தில் அதுவும் இழுபறி, நடக்கவே இல்லை, பேசவே இல்லை. தவிர ஏர்போர்ட்டா உடனடியால் ஏர்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஹார்பர் தரேன்னு சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. வெளில விட்டு போய் இப்போ கிராமமா? யாரையா ஏமாத்துறீங்க? இது யாரை ஏமாத்துறீங்க? இது எங்களை ஏமாற்ற முடியாது, எங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரணில் விக்ரமசிங்கே நாம் தெளிவாக சொன்னோம். ஆங்கிலத்தில் சொன்னோம், நான் சொன்னேன், சிங்களத்தில் சொன்னேன், எழுதி இந்த ஆவணத்தை கையெழுத்திட்டு வந்திருக்கிறோம் அவரிடம். என்ன சொன்னோம்? நீங்களே மக்களுக்கு உறுதியளித்த வதிவிட காணிகளை புவியியல் ரீதியாக நெடுஞ்சாலைகள் பக்கத்திலே கொடுங்கள், மலைகளில் வைக்க வேண்டாம், கீழே கொண்டு வாருங்கள், அவர்களை தேசிய ஈரோடு கலங்கள். அந்த கருத்தை நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீர்கள் என்று ஞாபகப்படுத்தினவருக்கு. காணி விஸ்தீரணம் 7 பேட்சா 10 பேட்சா 20 பேட்சா என்பது தீர்மானிப்போம். அந்த பிரதேச பிரிவிலே ஏழைய மக்களுக்கு வழங்கக்கூடிய விஸ்தீரணம் கொண்ட காணி எங்கள் மக்கள் வழங்கப்பட வேண்டும் சொன்னோம். காணி உரிமை பத்திரம் ரணில் நாடுகளுக்கு சென்று வழங்குகிறார். என்ன வழங்குகிறார்? உரித்து என்ற பத்திரம் வழங்குகிறார். அதே இணையான சட்டம் வந்து கொண்ட பத்திரமாக இருக்க வேண்டும் சொன்னோம். அது மட்டுமல்ல, காணி உரித்து பத்திரங்கள் எல்லாம் எங்கள் குடும்பங்களில் பெண்களின் பேரில் கொடுங்கள் என்ற யோசனை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எங்கள் பெண்கள் தான் மலையேறி அதிகாலையில் சென்று மாலை 20 வரை மலையேறி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உருகுலைந்து போயிருக்கிறார் பெண்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திருமணமான ஒவ்வொரு தம்பதியும் ஒரு குடும்பம் கணக்கிடப்பட வேண்டும், ஒரு குடும்பத்துக்கும் காணி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறோம். இப்பெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அதே அந்த காணியிலே முதலிலே காணி கொடுத்தால் போதும். கொழும்பிலே இருக்கும் இளைஞர்கள் கூட எனக்கு தெரியும், இவருக்கு தெரியுமா, யாருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். மலைகளில் இளைஞர் இருக்கிறார்கள், தொழில் பார்க்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்கள்? அண்ணே, எனக்கு காணி வாய்ந்தாங்க போதும், நாங்கள் வீடு கட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க. காணி வாய்ந்தான் கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. லயனில் வாழ்த்தாரா இல்லை? அவங்க போயிட்டு லயனில் வாழ்ந்து அங்கே இருந்துருப்பாங்களா? ஐயா இங்கே வர கொழும்புக்கு வராங்க. அவங்க என்ன உதயகுமார் இங்கே வர கொழும்புக்கு வராங்க. கொழும்புக்கு, கண்டிக்கு, நூறலி நகரத்துக்கு, பதிலைக்கு நகரங்கள்லாம் வந்து ஏன் அவர்கள் பாடுபடுகிறார்கள்? லயனில் இருந்திருக்கலாமே. லயன் இருக்க முடியாது. அது லயன் என்ற அயல வாழ்க்கை வேண்டாம் என்று தான் நாகரிகத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் அங்கே வாழ மாட்டாங்க, அங்கே வீடு கட்ட மாட்டாங்க. யாருமே அங்கே வீடு கட்ட மாட்டாங்க, கழிவறை கட்டவும் மாட்டாங்க, ஒன்றும் கட்ட மாட்டாங்க. அவர்கள் நூறலியாக இருக்கலாம், மாவட்டங்கள் சொன்ன மாவட்டங்கள் இருக்க எல்லா மாவட்டங்களிலுமே சாலையோரத்திலே, நெடுஞ்சாலை பக்கத்திலே, மெயின் ரோடு பக்கத்திலே காணி கொடுக்க வேண்டும். காணி கொடுத்த காணியிலே அவர்கள் நாகரிகமான வீடு கட்டுவார்கள், பாட்டு வீடு கட்டி வாழ்வார்கள். அதுதான் தேவை, அதை செய்ய வேண்டும். விட்டுவிட்டு மீண்டும் பிரிட்டிஷ்காரன் கட்டின, வெள்ளைக்காரன் கட்டின குதிரை லாயம், மாடு லாயம், ஆடு மாடு லாயத்திலே அதிலே சென்று மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பார்களே. ஆனால் இவர்கள் பிற்போக்குவாதிகள். அதனால்தான் நாங்கள் முற்போக்குவாதிகளாக இருக்கிறோம். அதை மறந்துவிடக்கூடாது.